ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இனிப்பு புட்டும் கார புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய டிஷ் இது. புட்டு மாவு எடுத்திருக்கேன். புட்டு மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இதே அளவில் இந்த கப்லேயே வந்துட்டு 1.5 கப்பு சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி, நல்லா கொதிக்க தண்ணி காய வச்சுட்டு அதை நான் இந்த இதில் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு நான் ஊற்றிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நனைய விடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். கீ போட்டோன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கீ சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி இதை வதக்கிக்கிறேன். அதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட கேரட் ஒன்று வந்து நான் பொடிசாக கட் பண்ணி ஒரு 50% கேரட் வந்து வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஒரு 50% வதங்கினதுக்கு அப்புறமா பொடிசாக கட் பண்ணின பீன்ஸ் நான் இதோட கூட சேர்த்துக்கிறேன். பீன்ஸும் இது ஃபுல்லாக வதங்கட்டும். நல்லா இது வெந்து வரட்டும். அப்போ வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது செப்பரேட்டாக கூட நம்ம வெஜிடபிள் பொரித்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒன்றாவே இதுலேயே ஆனியனும் டொமேட்டோவும் இதுலேயே சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். வெஜிடபிளை சைடுக்கு தள்ளிட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஒரு 50% கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளியையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம தக்காளியில் சேர்த்து வதக்கிறதுனால என்ன ஆகும்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி அது நல்லா ஸ்மாஷ் ஆகிற லெவலுக்கு சீக்கிரமாக ஆகிடும். ஸோ அதனால நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே புட்டுக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணி அப்சர்வ் ஆகிட்டு இந்த மாதிரியாக இருக்குது. இதை ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் பாதி அளவு கார புட்டுக்கும் பாதி அளவு வந்து இனிப்பு புட்டுக்கு எடுத்துக்கிறேன். இதை வந்து பாதி எடுத்து நம்ம இந்த மாதிரி வெஜிடபிளில் மிக்ஸ் பண்ணிக்கணுன்னா காரப்புட்டு ரெடி. மீதி இருக்கிற ரிமைனிங் புட்டு மாவுக்கு நான் துருவின தேங்காய் கொஞ்சம், சர்க்கரையை வந்து பொடிசாக நான் மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணின்னு இருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட கூட கொஞ்சம் கேஷ்யூ நட் வந்து நான் நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கிறேன். கேஷ்யூ நட்டும் அப்புறமா ட்ரை கிரேப்ஸும் ரெண்டுமே நான் வந்து கீயில் வறுத்து இந்த இனிப்பு புட்டோட கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதோட கூட கீ சேர்த்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போது கார புட்டும் இனிப்பு புட்டு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்களும் லைக்